கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8 ஆகிய வசனங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமென்று தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. பிரியமானவர்களே, நாம் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது, கர்த்தரையே நம்முடைய நம்பிக்கையாக கொண்டு வாழும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நம்பாமல் ஒரு மனிதன் மீது நம்பிக்கை வைத்து தங்களுடைய சொந்த புயபலத்தை நம்பி கர்த்தரை விட்டு விலகி வாழும்போது அந்த குடும்பத்திலே ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரையே நம்பி வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஒருபோதும் மனுஷன் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே மனுஷனை நம்பும்போது ஆசீர்வாதங்களை இழந்து போவோம். பிரியமானவர்களே, மனுஷன் பேசுகிற பொய்யான வார்த்தைகளை நம்பும்போது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நாம் இழந்து போகிறோம். அதை அறிந்தவர்களாய் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து கர்த்தரையே நம்முடைய நம்பிக்கையாக கொண்டு வாழ வேண்டும். கர்த்தரே நம்மை நடத்துகிறவர், அவரே நம்மை பாதுகாக்கிறவர், அவரே நம்முடைய குடும்பத்தை வழி நடத்துகிறவர், நம்மை போஷிக்கிறவர், உடுத்துவிக்கிறவர். கர்த்தர் மீது நம்முடைய நம்பிக்கையை வைக்கும்போது நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பார். ஹல்லேலூயா. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை நம்பி வாழும்போது, அவரையே நம்முடைய நம்பிக்கையாக கொண்டு வாழும்போது தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்ட மரத்தை போல இருப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை பசுமையாக இருக்கும், கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும். பிரியமானவர்களே, எவ்வளவு வெயில் அடித்தாலும் மரம் பட்டு போகாதபடிக்கு இலை பச்சையாக பசுமையாக வளர்ந்து கனி கொடுக்கிற மரமாக நாம் இருப்போம். மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்போம். மழை குறையாக பெய்தாலும் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு மரத்தை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தரே நம்பி வாழ்வோம். அவரே நம்முடைய நம்பிக்கை. ஒவ்வொரு நாளும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவே நம்பி வாழ்வோம். அவரையே நாம் பின்பற்றுவோம். அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்போம். அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிவோம். நம்முடைய வாழ்க்கை கனிவுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும். எப்பொழுதுமே கனி கொடுக்கிற ஒரு மரத்தை போல நம்முடைய வாழ்க்கை பசுமை நிறைந்ததாக இருக்கும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நம்பி வாழ்வோம். கர்த்தரையே நம்முடைய நம்பிக்கையாக கொண்டு வாழ்வோம். ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. உடைய கிருபையினால் நிரப்பி எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி. உடைய இரக்கத்தினால் எங்களை நிரப்பி எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி அப்பா. உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றியப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே தருகிறோம். கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் என்னென்ன தேவைகளுக்காக தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மை கட்டளையிடுங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களை தொட்டு சுகமாக்குவீராக. உடைய சுகமாக்குக்காரும் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள கடன் பிரச்சனையை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. தரித்திர நிலைமைகள் வறுமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். கர்த்தரே அற்புதத்தை செய்வீராக உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ
கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். மனமிறங்குவீராக, உதவி செய்வீராக. தேவைகளை சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா, பண தேவைகளை சந்திங்க. என் தேவன் ஆசீர்வதிங்க, நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ பிள்ளைகள் படிப்பு கேட்ட நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ கர்த்தர் தாமே அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. என் தேவன் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. பிரிவினைகளையும் குழப்பங்களையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்துருக்களின் கிரிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டும். ரீபா ரபா ரபா தூர் ரபா கே ரே ஷேக்கியல் ஆதாரா ஹதரபா ரீ ஆக்கபோர சந்த ரதன ஹதரபா. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. சமாதானத்தை கொடுங்க. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆள்கை செய்யட்டும். இப்படி நன்மையினால் நிரப்புங்க. அப்படியே கரங்களிலே தாழ்த்துகிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. தேவன் அருளியப்பம் நிகழ்ச்சி மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அப்படி ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்கப்பா. எந்த வேதனைகளோ துக்கங்களோ கண்ணீரோ பிள்ளைடைய வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படியே ரத்த கோட்டைகளே மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. நீர் எங்களுக்கு பாதுகாப்பு, நீர் எங்களுக்கு அடைக்கலம். நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உங்களுடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரின வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்படி நன்மையும் கிருபையும் தொடர்வதாக ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.